சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி உன் பாட்டு மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென விழுந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென விழுந்த தம்பி தள்ளாடு வயதிலும் நான் தானே அவனை நம்பி சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமா வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமா வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாளும் தெரியவில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக தானாட மறந்தாலும் சதி மட்டும் தனியாக தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாளாமே துடிக்கின்றனே தம்பி தாளாமே துடிக்கின்றனே கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி கனலாய் கொதிக்கின்றனே தம்பி கனலாய் கொதிக்கின்றனே இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கோ பறக்கின்றதே தம்பி எங்கோ பறக்கின்றதே தாய் என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தாய் என்று பிள்ளை என்றும் தழுவி கிடந்தவர்க்கு தருமம் துணையில்லையே தம்பி தருமம் துணையில்லையே ராசாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாட்கள் வாழ்ந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாட்கள் வாழ்ந்த சொந்தமடா ரோசாவே இதழ்களை பூத்திராத வாசமடா ரோசாவே இதழ்களை பூத்திராத வாசமடா நூறாண்டு கால வரை பொன்னாகுளம் மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம்
ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி நன்றி. இளைய தென்றல் இளைஞர்கள் நற்பணி மன்றம் பொன்னாவளத்தைச் சேர்ந்த அன்பு இளைஞர்கள் அன்பு சகோதரர் என்ற படத்திலே அண்ணன் தம்பி உறவை பற்றி பாடியதற்காக இளைய தென்றல் இளைஞரணி நற்பணி மன்றம் பொன்னாவளத்தைச் சேர்ந்த அன்பு இளைஞர்கள் எனக்கு 500 ரூபாய் எங்களுக்கு பெருமை சேர்த்த அன்பு இளைஞர்களுக்கு நன்றி. பல்லாண்டு வாழ எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. முத்துப்பட்டி மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி அண்ணன் அவர்கள் என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து 501 அன்பளிப்பு கொடுத்து அன்பு அண்ணன் மணி அவர்கள் அம்மன் கோயில் தேரழகு என்ற பாடலை பாடச் சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த வள்ளி அவர்கள் வந்துட்டு போனோடனே பாருங்க. மூணு நாள் அந்த மாதிரி வந்தது அதிகம் மாசம் மாறி
மேளம்னா இப்படி சேரணும்ப்பா. இந்த ஒன்று சேர இவரங்க மேடையிலேயே ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடித்து கொண்டிருக்கும் இசைக்குயில் கரூரைச் சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் இந்த துண்டு அணிவிக்கப்படுகிறது. கொஞ்சம் வளர்ந்த உள்ள எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணன் உடன்பிரவாத சகோதரர் செம்பகுளத்தைச் சேர்ந்த சண்முக அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கணந்த வணக்கம். இபி ஆனந்த் அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சின்ன காதலான் எஸ் முருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது இபி ஆனந்த் அவர்கள் இந்த பகுதியில் எந்த நேரத்தில் கரண்ட் பீஸ் போயிருந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொடுப்பதற்காக இந்த கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த துண்டு அணிவிக்கப்படுகிறது. சின்ன காதலனைச் சேர்ந்த முருகன் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பெரிய மேடை இளமாக உயரமாக இருக்குமே அது வி மலம்பட்டி ஜெயக்குமார் சுவேதா தன்விகா குடும்பத்தார்கள் சார்ந்து எனக்காக அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். அன்பு அத்தாச்சி அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கடலை கடைந்து அமுத எடுத்து நல்விருந்தாக நாட்டில் கழிக்கும் கவிவாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரி விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதலால் குலைகட்டல் வெறுப்பதுண்டோ புலவரல் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நவிழ்வரோ பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் இடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று உறவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய உங்களிடத்தில் சிலையை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் மெம்குழப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் தங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரனுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அவன் அழகு திருமுகத்தில்
கைதட்டி அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர்ந்த அன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்க மெல்லம் புத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னை இமயமழை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவானின் பொற்பாதங்களை பணிந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கடம்பவன கோயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோமே அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 வான்மதி சூடிய கணவன் கேசனுடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தாள். வான்மதி சூடிய கணவன் கேசனுடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள். வானவ பூமாரி ஒளிந்திடவே தெய்வத்தாண்டவம் ஒளித்திடவே வந்தாள். மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 தேன்மலர் சோலையாம் கடம்பவனம் அங்கே வானுலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேன்மலர் சோலையாம் கடம்பவனம் அங்கே வானுலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேன்தமிழ் கோமலரின் தேனான கானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. நன்றி கைதிட்டி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த வணக்கம். முருகப்பெருமானையும் அவரது அன்னையும் வணங்கிவிட்டாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாரலிலே முருகப்பெருமானுக்காக செந்தனையும் நம்மளது
உணவிற்காக கருந்தனை விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதட்டம் என்பது அப்பா. ஏற்கனவே பயத்தோட நிக்கிறேன். ஏன் பெயிண்ட் அழிஞ்சிருமுனா? ஏற்கனவே தம்பட்டும் போயிடுச்சுன்னா பொத்தி பொத்தி அடிச்சிட்டு வந்திருக்கேனா இல்லையா? எத்தனை கிலோ பெயிண்ட் தான் ஏத்துன? அதுக்கு இந்த இது அடிக்கிறதுக்கு அடிஷனல் பெயிண்ட் ஒரிஜினல் வாங்கி அடிச்சிட்டா ஏன் உரிச்சுக்கிட்டு தெரியுதுக்கு நானு போதும் நிப்பாடுங்க. இதுலயே மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. விலகுப்பா முதல்ல. அவன் இப்பதான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கள் துமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு ஒரு துணையாக இந்த பட்சிகளை விரட்டலாம் என்று. பச்சினா பச்சியோட சத்தம்லாம் சரியா அன்னைக்கு தான் வருது. அதுக்கு 3 அவுன்ஸ் ஊத்துனாத்தே அது கத்தம். 3 அவுன்ஸா? ஆமா, தண்ணி ஊத்திருக்குனே. எங்க அந்த குருவியை கீழே தூக்கி போடு. செத்துறா. சீ, எப்படி ஒரு குருவியா? சரி, இருந்தாலும் இந்த இடத்துல காவலை பார்க்க வேண்டும் என்றால் எம்பெருமான் முருகன் வெளித்துணையோடு அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதொரு மேனையாக கொண்ட கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்த எம்பெருமானை காண்பதற்காக வழி மீது விழி வைத்து அன்னதினம் காத்து கொண்டிருந்தாலும் 5 வயதினிலே அறியாத பருவத்தினிலே பிஞ்சிலே கூடி பெரிய மனமில்லை முருகா வேளா கந்தா கடம்பா சரவணா சண்முகா சீக்கிரமாக ஓடோடி வர வேண்டும். வேலோடு வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாலும் காலதாமதம் சீக்கிரமாகிடுச்சு. அதனால என்னுடைய அன்பான தோழிகள் அழைப்பதற்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முருகனை பத்தி பாடலாம்னு ஒரு ஆசை. நாடகத்துக்கு தானே வந்து இருந்தாலும் முருகன் அருளால் கிடைத்த குழந்தை நான். அதனால முருகனை பத்தி தான் பாடணும், முருகனை பத்தி தான் பேசணும்னு இந்த நாடகத்துக்கு பேரே பாருங்க. முருகப்பெருமானோட அம்சம் பொருந்தியது. நாடகத்தோட பேர் என்ன? வள்ளி திருமணம். அப்படி நீங்களா நினைச்சுக்கிற வேண்டியது. அப்புறம் மாத்தி வந்துட்டோமா? மாத்தியாச்சு. என்ன பவள கொடியா? நோ. அப்ப நான் அள்ளியால வந்திருப்பேன். திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. அட சண்டாளமே, இப்படி வேற நடக்குதா? சரி கேட்டால அந்த காதல் வந்து எம்பெருமான் முருகன் மீது நான் வைத்த காதல், ஒருதலை காதல், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல. அதையும் தாண்டி தெய்வீகமானது, தெய்வீக காதல். கந்தனை காண வேண்டும். நான் எப்படிலாம் காத்திருக்கேன்னு சொல்லி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரில்
கைதட்டுறாங்க. கைதட்டி அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. நன்றி இருந்த வணக்கம். என்ன இப்படியெல்லாம் ரசிக பெருமக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுக்கு நேரங்காலம் தான் சரியா அமைக்க முடியல. சரி விடிய கால 7 மணி வரைக்கும் பாத்துக்கிறது ஒண்ணு பிரச்சனை. 9 ஆளுக்குலாம் ஊருக்குள்ள வந்துட்டோம். அதெல்லாம் வந்துட்டு வான வேடிக்கை ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு, துண்டு போடுறதுல 10 நிமிஷம் போயிடுச்சு. அவமத்தே எங்க அண்ணன் வரையில 11 மணி ஆகி போச்சு. அதனால இருந்தாலும் சீக்கிரமாக தோழியும் அண்ணனையும் அழைத்து காவல் செல்வதற்கு முன்னாடி முருகனை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருந்தாலும் முப்பிலா குமரி வாழ்க்கையும் முனையில் அரசன் வேலுமும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையலா திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞாலமும் ஆப்பிளா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே என்று சொன்னார்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு எந்நாளும் நம்பாழில் கவலையில் என்று வாக்கியத்திற்கு இணங்குவாரு. வேலும் மயிலும் அருளாசி பிரியமாக அமைந்தாலும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு இப்படியெல்லாம் சொல்றோம் என்ற ஏமா தம்பி ஒன்றும் தப்பா சொல்லல. சரி நான் எந்த ஏரியா? நீங்க அழகர் கோயில் பக்கம். அழகர் கோயில்ல யார் யார் இருக்குது? பெருமாள் குரங்கு இருக்கட்டே, அது அவன் குரூப், அதை விட்டுரு. பெருமாள் இருக்காரு, முருகப்பெருமாள் இருக்காரு, கருப்பணசாமி இருக்காங்க. கீழே பெருமாள் இருக்காரா? ஆமா. பெருமாளை கோயிந்தான்னு கும்பிட்டு அதுக்கப்புறம் மேல போய் அரோகரா போடுவான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அரட்டு போட்டாரு வருங்க 18 கருப்பு மாதிரி. அதனால இருக்கட்டும், எல்லாரும் மொத்தம் அங்கேயே இருக்காங்களே. அப்பேற்பட்ட திறமையில் கந்தனை காரணம் இப்படிலாம் சொன்னான்னு வச்சுங்களேன், நாம் செய்த 3 ஜென்மத்து செய்த பாவம் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள். அதனால கந்தன் நினைச்சு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மழுமாய் பாடி செல்வ திருமீர்காள் கூதேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா என் கந்தன் வரும் பொழுதல்லவா
காலத்தை நிறுத்திவிடு நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்திடு நம்பிக்கை வளர்த்திடு நம் காதல் ஜோடி கலையும் ஜோடி கலைமகன் மகளே வாவா நம் காதல் ஜோடி கலையும் ஜோடி ஜோதி எப்படி ஜோதியை இருக்கும் ஜோதி எப்படி ஜோதியை இருக்கும் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கந்தன் வரும் பொழுது அல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா வருவாய் தலைவா வாழி விடும் கனவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கந்தன் வரும் பொழுதல்லவா என் குமரன் வரும் பொழுதல்லவா மணிவேலன் வரும் பொழுதல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் கையில் வைத்து காத்திருந்தாள் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளின் நாடும் கண்டேனே ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே
நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். கண்ணுங்கடுத்தமா காட்டுக்கு போகணும், காவலுக்கு போகணும், பறவையை விரட்டணும். மிஸ்டர் ராம இழிச்ச முகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். உனே மாதிரி இஞ்சி தின்ன இது மாதிரி சொல்றியா? நல்லா பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்க. கண்ணுங்கடுத்தமா காட்டுக்கு போகணும், காவலுக்கு போகணும். காவலுக்கு போகிறதுக்கு முன்பாக மிஸ்டர் ராமு, நான் என் மாமாவை காதலிக்க போறேன் சித்தப்பா. இருக்கட்டும், அதுக்கெல்லாம் 5 ரூபாய் போவதா நீ கிடையாது. அதுக்கு தான் தெரியுமே. பஞ்ச பாண்டவர்கள் என் கூட இருக்க வரையும் எந்த கவலையும் இல்லை. தங்கராஜ், ஜெயராஜ், ராமதாஸ், சரவணகுமார், ஜெயபார்த்திவேன், இப்ப ஏகாம்பரம் வேற சேர்ந்திருக்கான். இருக்கட்டும், வெக்கம் இல்லாம எல்லாம் பொம்பளையதே. ராமதாசனும் பொம்பளைதே, நீங்களும் பொம்பளைதே. சரி திறந்து பாரு எப்படி. அடி திறந்து வைக்கிற அளவுக்கு இருக்கு. லவ் பண்ணுவோம். பிடிங்க என்ன ஓதமா? இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனப்போல் வாழ்வோம் துணை நீ. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே
ஏன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அண்ணன் வேணும்டா விளங்காத அண்ணன் இந்த சேலை கட்டிக்கிறா நல்லா இருக்கும். இருக்கட்டும். பொன்னாடை பூர்த்தி அன்பு மாமா அவர்களுக்கும் அன்பு அக்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிகள் வணக்கம். அக்கா சாஞ்சிச்சு இருக்கட்டும். வாச்சி சேலையை ஊற்றி திரி, இந்த ஓசி சேலையை ஊற்றி திரி. என்ன உனே மாதிரி முண்டமாக சுடிதாரோட தெரியாது. அரை சுடிதாரோட. அடே எங்க அப்பா நான் கட்டி வச்ச கோட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. ஆமா கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணுவோம். காத்தல்னா என்ன மாமா? காத்தல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் என்ன உள்ள என்ன பண்றாங்க? ஆபரேஷனா? ஹெச்எஸ்ஆ இருக்கட்டும். ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். அப்ப இடையில உரையில தள்ளுறதெல்லாம்? இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல்லு குறத்தல்லு தான். ஆமா சண்முகராஜாவும் பவதாரணி சேர்த்தா அறத்தல்லு குறத்தல் இருக்கலாமா? வந்தமா புதக்குன்னு தள்ளமா போனமான்னு இருக்கணும். அப்பா 4 சபத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் சுதந்திர பறவையை திறந்து விட்டு இருக்கிறோம். காட்டுல திறந்து விட்டு இருக்கிறோம். நம்ம ஃப்ரீடம் பார்க் பண்ணுவோம். சுதந்திர குளியல். சுதந்திர குளியல் என்ன தெரியுமா? என்ன மாமா? உடம்புல உள்ள துணி எல்லாம் அவுத்து போட்டு போய் குளிக்கிறதா? உண்டமாவா? குளிக்க கூடாது. மீன் உள்ள போயிரும். பரவாயில்லையா? ஆத்தாடி நீ வாழை மீனையே சமாளிச்சவ. அதனால இந்த இடத்துக்கு வந்த உடனே மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல. ஆடணும் பாடணும் கொண்டாடணும் போல் இருக்குமா? என் மனசு எப்படிமோ தெரியல. இந்த ஒரு வாரமா படக்கு 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 படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு படக்கு படக்குன்னு தான் இருக்கு. எதையும் முழுங்கிட்டியா? இல்ல மாமா படவடன்னு வருது. படவடன்னு வருதா? நல்ல கொச்சை கத்தை எடுத்து கட்டிரு. எதுல? நெஞ்சில. அதனால நான் காதல் பண்ணி எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோம். ஆமா. அப்ப 7 ஆஃபரா எனக்கு? நான் 7 ஆம்பளையா? இல்ல 7 ஆஃபர் இருக்கா? 7 ஆஃபர் இருக்கு. தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர். வாரத்துல 7 நாள் 7 பேர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கட்டும். நீ தான் பறந்த மனசுக்காரி. அதனால உன்னை கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை எப்படிலாம் வச்சு காப்பாத்தி. எப்படி மாமா? ஆஹா உன் வீட்டுல இருந்து எனக்கு சீர் கொடுப்பாங்க. ஒரு குட்டி அணையில அங்க இருந்து பொன்னாகுளத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து உனக்கு சீர் வரும். எல்லாருமே அனுப்புவாங்க சேர்ந்து. ஒரு அண்டாவுல அதிரசம், ஒரு அண்டாவுல முறுக்கு. ஆமா முறுக்கு மட்டுமா? ஒரு என்ஃபீல்டு புல்லட்டு. ஆமா 10:30 மணிக்கு கிஷோர் ஒளிபரிக்கையை தெரு பூரா கட்டிடுவேன். எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அதிரசம் எதுக்கு? ஆமா முதல் இரவை இனிப்பா தொடங்கணுமா? ஆமா முறுக்கு எது கொடுக்குறாங்க? நீ புருஷனை எதிர்த்து பேசினீங்கன்னா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு தான். தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வேன். நான் நொறுக்குவேன். அப்ப நீ செம்புல பாலை கொண்டு வருவேன். பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட குடிப்பேன். அப்படியே அப்புறம் என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன். அதுவும் பத்தலைனே கொலக்கட்டையை கொடுப்பேன். கொலக்கட்டையா? சரிம்மா கொலக்கட்டை நல்லது உடம்புக்கு. அதனால ஸ்ட்ரென்த்து இல்ல கேப்பையா கம்பா? நான் கைய அது கம்ப கொலக்கட்டை. உன் கைய பிடிப்பேன். நீ ஆம்ப கொஞ்சம் மேல பிடிப்பேன். நீ ஆமா 1 வருஷம் கழிச்சு உனக்கு சரவணை மாதிரியே பிள்ளை பிறந்துரும். அவன மாதிரி எப்படி? முதல் ராத்திரிக்கு ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிருவேன். ஆமா அது சரவணன் தான் நுழையும். நீ தான் என் வீட்டுக்கு வாட்ச்மேன் ராமதாஸ். அவர் தான் ஆள் பாக்குறவர். அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா என் தம்பி மணிகண்டனுக்காக நம்ம மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்மை மனதை விட்டு பிரியாத நமது சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து நம்மை விட்டு பிரிந்த மதுரையில் பிறந்த அன்பண்ணன் கேப்டன் விஜயகாந்த் நினைக்கையில ஆமா என்னன்னு தெரியுமா? எல்லா வீட்டுக்கு போனா நடிகர் வீட்டுக்கு போனா காசு வேணும் பணம் வேணுமான்னு கேட்பாங்களாம். சாப்பாடு ஒன்று என்று சாப்பிட்டு போறையாப்பா வசியாரப்பா சாப்பிட்டு போறையாப்பான்னு சொன்ன ஒரே ஒரு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் நினைக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கூண்டுக்குள்ள ஒன்றை வச்சு கூண்டுக்குள்ள ஒன்றை வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. அடிமானே மானே எண்ணி நானோ தவிச்சு அடிமானே மானே எண்ணி நானோ தவிச்சு கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊரை கூண்டுக்குள்ள போனதென்ன சோளக்கிளியே.
சேர்த்து வச்சு கூடு சேர்ந்து என்னை ஏசுதே மானே மானே உன்னதானே எண்ணி நாளோ நாளோ தவிச்சேனே கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போற சொல்லியே தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. தங்கச்சி இருக்கிற நேரம் எப்படி இருக்கணும்? டெரரா இருக்கணும். ஆமா, வெடி வச்ச நரி மாதிரி ஓந்தி மாதிரி. அப்ப இல்லாத நேரம் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறேன். அள்ளிக்கண்ணே பொண்ணு சின்ன பிள்ளை மனம் போல் இணைஞ்சது மாலையும் கிடைச்சது கனவும் பழிச்சது கல்யாணம் நடந்தது அட தான தந்தன தான தந்தன தான தந்தன பாடு தான தந்தன தான தந்தன தான தந்தன பாடு அடி காண
கலகலப்பு. நாங்க அதனால தான் இதுக்குன்னு தனியாவே எடுத்து வச்சிருக்கோம். அண்ணா வணக்கம் அண்ணா. மங்களமாக இருப்பாய். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் வேண்டும் அண்ணா. கடைசி வரைக்கும் இருக்கும். அண்ணா அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். விவரத்தை கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம 3 பேத்தையும் காட்டிக்கிட்டே போக சொல்லி திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு திறமையை காட்டிக்கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுகள்மா காவலை பார்த்துட்டு சீக்கிரமா ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு. ஆமாம்மா. அண்ணா நான் பேசுறேன். எவ்வளவு ஒரு அழகு நம்ம இடம் ரொம்ப அழகா இருக்கு. அமைதியாவும் இருக்கு, அருமையாவும் இருக்கு. இடத்த பார்க்கல இங்கே தங்கிடலாம் போல எனக்கு தோணுதே. நாளைக்கு போற ஊருக்கு யார் போறது? திருவசமங்க பக்கம் போறோம். அண்ணே சத்தம் கேட்டுச்சு. பறவைகள் சத்தம். எங்க பார்த்தால் பச்சை பசேல் புல்வெளி கொண்டவர்கள். மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவது, மயில்கள் எல்லாம் அழகாய் ஆடுவது, குயில்கள் எல்லாம் உங்களை போல் அழகழகாய் பாடுவது. ஒரு மனங்கத்தி பல்லெல்லாம் சேர்த்து டக்கு என்று தோசை இடுவதும் ரொம்ப அழகா இருக்குல்ல. இடத்த வர்ணிக்கும் போது ஆசையா இருக்கு, திருப்தியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆடணும் பாடணும் கொண்டாடணும் போல. எனக்கு எப்படி இருக்கு? கசகசன் இருக்கான். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கு. உள்ள ஒரு ஓசை விட்டு சந்தோஷமா இருக்குல்ல. எனக்கு நாமமசே ஆஜன் போல இருக்கு. எல்லாரும் விளையாட்டு பாட்டு பேச்சு ஆடத்தோட நம்ம வேலையை சரியா பாக்கணும். அது அடுத்தவங்க நேரத்தையும் பயன்படுத்தாம நம்ம நேரத்துக்குள்ள முடிச்சுக்கணும். வர வர இவ்வளவு இங்கே சேர்ந்துட்டாலே ஊல மச ரெடியாண்டு பாரு. சரிக்கிட்டால நேரத்தை பார்க்கல. எனக்கு எப்படி அண்ணே ஏதோ விளையாடலாமா? இன்னைக்கு எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து? எனக்கு 4 விளையாட்டு. என்ன விளையாட்டு தெரியும்? ஒன்னு அடிச்சு விளையாடுறது, இன்னொன்னு புடிச்சு விளையாடுறது, இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது, இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. அடித்து விளையாடுவது குண்டி, கும்மி, பிடித்து விளையாடுவது பூப்பந்து. இங்க வருமா 2 பந்து எந்த தண்டின்னு ரோஸ் எனக்கு ஆரஞ்சு உனக்கு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது. என்னது? அதான் தெரியும். செல்லியப்புல கோலாட்டம் ஊதிக்க அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. IPL கிரிக்கெட். கிரிக்கெட்னா பேட்டுக்கு பந்துக்கு எங்க வர்றது? நம்மகிட்ட பேட்டு இருக்கு, உன்கிட்ட பந்து இருக்கா? பந்து பார்த்து வச்சுக்க. சிக்ஸர் அடிச்சு பிடிமே கூட்டத்துக்குள்ள விழுந்துரும். அதனால எல்லாருமா சேராம சேர்ந்துருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். பெண்களுக்கு பிடிச்சது கும்மி, ஆண்களுக்கு பிடிச்சது ரம்மி. அப்படியா? கும்மி அடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? சரி கிட்டனால ஆளுக்கு ஒரு நிமிஷம் நம்ம வேலையை பார்க்கணும். இந்த முதல்ல இந்த பறவைகளை குறிஞ்சி நிலத்தை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்கு தடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்கு நடி தன்னாலே, குறுகுறுத்த வண்டு ரெண்டு பறக்கு தடி முன்னாலே தந்தான தனா தந்தான தனா தனதனினா. எங்க குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்கு தடி
பச்சி கோலைய நான் திங்கவே இல்ல பச்சி பச்சிங்கிற அந்த பஜ்ஜி இல்ல அது பேர் பஜ்ஜி இது பேர் பச்சி கூட்டங்களா பறவைனுங்கள் பச்சி பச்சி தெரியணும் முத அலலம் 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 போச்சிடு மாலலம் சா எப்ப டீ குடிச்சிருக்கீங்க நேரம் ஆயி போச்சு அட சண்டாளமே அண்ணே இந்த இடத்துல இந்த பச்சையெல்லாம் போகாத வண்ணம் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது ஆணு மண்ணு ஜெயலா விட்டா புள்ள பிறக்காது அழகு இருக்காது ஆமா அதனால கொஞ்ச நேரம் பாடி பாடிக்கிட்டே பறவை வரதுக்கு வேட்டை இல்லாமே புடிங்க நீங்களே மாத்தி மாத்தி பிடிச்சுக்கங்க ஒண்ணு பிரச்சனை ஏய் நீங்க வாத்திய நல்லா இருக்கும் அது என்ன பக்கீரா நினைப்பலாம் வேற எங்க போகுது தஞ்சாவூர் போனே பொள்ளாச்சி போனே பரிசு பழ வாங்கி வந்தேன் பெரியவங்க மத்தியிலே பதக்கம் பழ பெற்று வந்தேன் தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே புராண கொண்டாடும் மொழிலான் தேரோடும் எங்க சீரான மதுரையிலே புராண கொண்டாடும் மொழிலாட்டம் மையை நீரோடும் அங்கே ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் மொழிலாட்டம் தங்கச்சில முகத்தையோ தங்க மன தங்க வளையல் ஐயோ வந்த மன குத்தி எடுத்துருவேன். மேடை இந்த மேடை போடுக்க அடுத்த வருஷம் கலையெல்லாம் கட்டுறாங்களாம்.
அங்க வந்து உங்க ஆட்டத்தெல்லாம் காட்டுங்க அண்ணே. இந்த பட்சிகள் எல்லாம் ஏன் போகல? எல்லாம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க அவரை போய் வணங்கிடலாம். அப்படியே யாராவது பெரியவங்க வருவாங்க, வந்தா யார் வந்தாலும் வரப்பெற்று கொடுங்க. ஆளாரம் சா ஆளாரம் சா. நாரதராக நடிக்கும் வைகை தென்றல் எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் இந்த கதராடை அணிவிக்கின்றோம். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான பொன்னாகுளம் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை ஊர்காக்கும் காளியம்மனுடைய இந்த மகா கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் இந்த கோவிலை சார்ந்திருக்கக்கூடிய பங்காளிகளுக்கும் ஒட்டுமொத்தமான கிராமத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை காண வேண்டும் என்று வருகிற சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இந்த நாடகம் மற்றும் இதர நிகழ்வுகளுக்கெல்லாம் அனுமதி அளித்து கண்ணியமான முறையில் வழிநடத்தக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு மற்றும் இதர நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒளி அமைப்பை செய்திருக்கூடிய நமது மண்ணின் மைந்தன் கிஷோர் ஆடிஷன் அன்புலங்களுக்கும் அதை பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர்களாக நமது மண்ணின் மைந்தன் சங்கர் மணிகண்டன் மற்றும் எங்களுடைய நகைச்சுவை நடிகர் சம்பகுலம் ஏ சண்முகராஜா அவர்களுக்கும் இந்த நாடக நிகழ்வினை உலகளாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்டிலான் கிராமத்தைச் சேர்ந்த உயர்திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, கலந்த வணக்கம். முத்துப்பட்டியைச் சேர்ந்த ஜெயசீலன் அவர்கள் நாரதராக நடிக்கும் கீதப்பிரியன் அவர்களுக்கு இந்த வேஷ்டி அணிவிக்கிறார்கள். பொன்னாவளத்தைச் சேர்ந்த செல்வம் அவர்களின் மகன் செந்தில் அவர்கள் நாரதராக நடிக்கும் கீதப்பிரியன் அவர்களுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். பூமாலை சூடி பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய நமது அருகாமையில் இருக்கக்கூடிய முத்துப்பட்டி புதூரைச் சேர்ந்த என்னுடைய அன்பு மருமகன் மைத்துனர் உயர்திரு ஜெயசீலன் உங்கள் குடும்பத்தார்களுக்கு என் சிறந்தாந்த வணக்கங்கள். மேலும் நமது மண்ணின் மைந்தன் அன்பு சகோதரர் பேர் என்ன செந்தில் அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அன்பு மைத்துனர் நெடுங்குளத்தைச் சேர்ந்த என்னுடைய பாலிய சிநேகிதன், பள்ளி நண்பன், தோழர் மற்றும் மைத்துனர் கே கர்ணன் குடும்பத்தார்களுக்கும் நெடுங்குளத்தைச் சேர்ந்த கர்ணன் குடும்பத்தார்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம், வாழ்க. அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியா வந்தனசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புகளுடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் புரிந்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் வைக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியபடி என் தாய் கலைஞரை சந்தித்து அல்லபடிய திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்றேன். இந்த அண்ட சராசரத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை ஆழத்திரை இதை ஆழத்திரை பற்காலத்திரை அனுகூலத்திரை மூலத்திரை பிரம்மதாடி இருந்து வாசப்படுக்கிறான், பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனையும் தரிசித்து நல்ல ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்றேன். அதன் பின்னால் பார்க்கடது என்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணர் தரிசித்தேன். காரணம், அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை. அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் மலைமகள் கலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையை பெற்றுவிட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாது போனால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 அடிச்சுக்குள்ளாக வெடிக்கின்றன என்ற ஒரு சாபத்தை பெற்று ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஓம் அவனை சொல்லணும். ஏன்னா பூச மணி ஆட்டினா தானே மற்ற தவுள் மேலத்தை நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி அவன் பூச மணி ஆட்ட நீங்கள் தவுள் அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டு என்னையா ஒரு நியாயம் வேணாமா? ஏய் இப்போ என்ன அவனுக்கு பிரச்சனை? ஏன்னா அப்படின்னு நீங்கள் 4 பேரும் போட்டு அடிச்சுக்கிட்டா என் கதி என்ன ஆகுறது? பரவாயில்ல, உங்களை சொல்லி குத்தம் இல்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை என்னை ஒத்துக்கொள்றேன். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சி செய்கிறீங்க இல்லையா? அதை நான் பாராட்டணும்ல. இருக்கட்டும், நல்லவது நல்லாரை காண்பது நன்று, நலவிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரிப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பின் ஆக இந்த இடைவெளியை பொன்னாகுளம் மண்ணிலே பூர்த்தி செய்வது காலத்தின் கட்டாயம். ஆமாம், பொன்னாகுளம் மண்ணிலே எத்தனை மேடைக்கு வந்திருக்கிறோம். ஹரிச்சந்திர நாடகத்தில் சத்தியகீர்த்தியாவும் நடிச்சிருக்கோம். இப்படி பலவிதமான இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் இடைவெளி விட்டது. அந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது காலத்தின் கட்டாயம். சொன்னானே வள்ளுவன், காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞானம் கருதுபவர் என்ற வள்ளுவனுடைய கூட்டுக்கிடங்க. இந்த இடத்திலே கலகம் செய்ய வேண்டும் என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் மும்மகளை முறையோடு தரிசித்து விட்டாலும் முன்னவன் மூத்தவன் முழு முதற்பொரு கணபதி அல்லவா? இந்த உலகத்திலே வந்து யாரை முதலில் வழங்க வேண்டும், பிள்ளை யாரை வழங்க வேண்டும் என்பார்கள். காரணம் 5 கரத்தனை, ஆடை முகத்தனை, இந்திரன் இளமறை போலுவை எயிற்றடை, நந்தி மகடரை, ஞான கொழுதலை புந்தியில் வைத்து அடிபோட்டிடுவோம் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய விநாயகனை தொழுதாலும் வினைகளெல்லாம் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை விருதப்பட்டது. இருப்பினும் காலத்தை சிறமேற் கொண்டு பார்த்தால் கதைக்கு நாயகனாம் கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கடகத்தை சந்திர வணக்கக்கூடிய சண்முக வேலனை. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவண.
சந்தனம் மணக்குது, கற்பூரம் குடிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாரிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வந்தாளை நான் கட்டுவோம். காலிலே நீராட்டுவோம், நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தந்தையில் போவதில் திகழும் குங்குமத்தை அன்னையில் போல். திருநீரிலே தந்தை என்போம், திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னீர் விழிகளில் மை தீட்டுவோம், பன்னீர் சவிகளில் நகை பூட்டுவோம். பன்னீர் விழிகளில் மை தீட்டுவோம், பன்னீர் சவிகளில் நகை பூட்டுவோம். திருமாலை ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லைப்பூ மாலையடிவோம். திருமாலில் ஒளி வீசு கவசமிட்டு தேன் சிந்து ஒரு மாலையிடுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன். ஏழுக்கு மோதிரம் பவளத்திலே, விளையாடும் கண்கள் வைரத்திலே, திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, திருப்பாதம் வணங்கிடும் போது பெரிகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தனிடம் வந்தார். நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு பரபாடி கிள்கினி சதகு கட்டி, மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு பரபாடி கிள்கினி சதகு கட்டி, வெற்றிவேலுடன் தேவர் கோடி கேட்டு வைத்து வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, காலம் எத்திக்கு மாறுது தென்னில் சேர்ந்து வைத்து எங்கள் ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தனிடம் வந்தார். நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. நன்றி நன்றி நன்றி. கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை என்றாலும் இந்த கலியுகத்திலே நம்மையெல்லாம் காக்கும் தெய்வம் என்றால் தவறு செய்யாதவன் மனிதனே அல்ல. தவறுகள் செய்வதற்கு பூலோகத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சொல்வார்கள் பஞ்சமா பாதகங்கள், மது, மாது, சூது, கொலை, கொள்ளை. இந்த பஞ்சமா பாதகங்களை எதையும் செய்திருந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்து நம்மை மன்னிக்கும் பொறுப்பு யாருக்கு உண்டானால் பெற்றவர்களுக்கு உண்டு. இன்ற பொழுதிலே பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினை என்றான் பூலோகத்திலே கவிஞர்கள் கூட. ஆனாலும் தவறுகள் நடந்துவிட்டால் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய பொறுப்பு தாய்க்கு உண்டு. ஆனால் உலகத்திற்கெல்லாம் ஒட்டுமொத்த தாயாக திகழ்பவள் யார்? அவள்தான் அன்னை ஆதிபராசக்தி. வாழைவராகி, நித்திய யானை, பக்தர்களுக்கு கூலி, ஜெயவெறி, எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம். அதிலும் குறிப்பாக பொன்னாகுளத்திலே அண்ணார் முன்னிலை பேசுனாங்க. எனக்கு அது ஏற்கனவே தெரிந்திருந்த விஷயம்தான். ஏன்னா வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்திலே கூட
அந்த குடித நீரில் தரக்கூடிய தெப்ப குளத்தில் பால் ஊற்றி மஞ்சள் நீராடக்கூடிய ஒரே ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது நானும் உலகத்தில் கேள்விப்பட்டதே இல்லை. சிவகங்கை மாவட்டத்திலே அதிலையும் நமது பொன்னாகுளம் மண்ணிலே அது அந்த முத்துப்பட்டி தெப்ப குளத்தில் ஒன்று மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. இது அவர்கள் நமக்கு கொடுக்கவில்லை, நம்மளுடைய உரிமையை கொண்டாடு கொண்டிருக்கும் பொழுது இது எக்காலத்திலும் போற்றப்படும் என்று அவர்களே அன்பால் இதற்கு தடை எக்காலத்திலும் ஏற்படக்கூடாது என்று அவர்களும் ஒரு சட்டத்தை வைத்து விட்டு விட்டார்கள். அப்படியெல்லாம் பெருமைக்கூடிய அந்த பாலாவி கருப்பையா புண்ணியத்திலே நமது காளியம்மன், ஏன்னா ஊர் காக்கக்கூடிய காளியம்மனால் எத்தனை தெய்வங்கள் உண்டு. இவளுடைய தோற்ற வரலாறு தீய சக்திகளை அழிப்பது தான் முதன்மை காரணம். ஏனென்றால் இந்த காளி தோன்றிய வரலாறு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். அந்திகாசுரன் ஒரு அசுரன் இருந்தேன். நான் பொதுவாகவே நல்லவர்கள் 4 பேர் இருந்தால் கெட்டவன் 8 பேர் தான் இருப்பேன். இது அந்த காலத்தில் இருக்குது, எங்கள் தேவலோகத்திலே கூட உண்டு. 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் அப்படின்வாங்க. அப்போ 33 கோடி தேவர்கள்லாம் அசுரர்கள் 66 கோடி பேர். இப்போ இவர் 33 அவங்க 66, இப்போ 2 மடங்கு இருக்கா? அப்போ கெட்டவங்க தானே அதிகம். அப்போ அந்த கெட்டவர்களை அழிப்பதிலே அந்த கெட்டவர்களாகப்பட்ட அசுரர்களை ஒருத்தர் தான் அந்திகாசுரன். அவன் என்ன பண்ணேன், பிரம்மனை நோக்கி தபம் வாங்கினேன். தபம் இருந்து வரம் இருந்து தபம் பெற்றுவேன். என்ன வரை கேட்டேன், இந்த உலகத்தில் எனக்கு சாவே வரக்கூடாது, எனக்கு இறப்பே இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அப்பா சொல்கிறாரு, அவர் பிரம்மா சொல்கிறாரு, பிறந்த உயிர் என்றாவது ஒரு நாள் இறப்பதும் இது இயற்கை. ஏன்னா இயற்கைன்னா செயற்கை, இன்பம்னா துன்பம், இரவுனா பகல், மேடுனா பள்ளம், எல்லாம் 2 கலந்தாதான் இந்த இல்லற வாழ்க்கை. அப்புறம் உனக்கு மட்டும் இப்படி சாக வராமல் இருக்கட்டி வரத்தை மாற்றி கேள்றாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அப்போ அப்படி வரத்தை கேட்கும் பொழுது என்ன பண்ணார்னா, பூலோகத்திலே ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்காத ஒரு குழந்தையாக, ஒரு பெண் குழந்தையாக, அந்த குழந்தைக்கும் கூட 16 முறையாத பருவ மங்கையாக, இதுவரை கண்ணி கழியாத பெண்ணாக, எந்த ஒரு ஆண்முகத்தையும் பார்க்காத ஒரு பெண்ணாக இருந்தால் அவளால் தான் எனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்குறான். இது நடக்கிற காரியமா? உலகத்தில் ஒரு பெண்ணு குழந்தை பார்த்தாத்தையும் பிள்ளை. அப்படி பிறக்கும் பொழுது ஒன்று அப்பைக்காரை பார்த்துருப்பேன், இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி பார்த்துருப்பேன். ஆண்முகத்தை பார்க்கக்கூடாதுன்னா அதுவும் நடக்காது. தாயினுடைய வகுத்தில் பிறக்கணும், அதுவும் நடக்காது. வயதுக்கு கண்ணி கழியாத பெண்ணா, அதுவும் நடக்காது. அப்போ என்னதான் செய்கிறது? சரி, ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு ஒரு வரத்தை நம்ம மாற்றிக்கல் சொல்லிட்டோம், இன்னும் தப்ப முடியாதுன்னு கொடுத்துட்டாருங்க அப்பா. பிரம்மன் கொடுத்த பின்னால் அவன் என்ன பண்ணுறேன், ஆட ஆரம்பிச்சு, நீ நம்மளுக்கு சாவே கிடையாது, அழிவே கிடையாது, எவன்டா நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு 7-14 உலகங்களையும் ஆட்டி படைச்சு கூத்து பார்க்குறேன். அத்தனை ஆட்டத்திற்கும் ஈடு கொடுக்க முடியல. கடைசியில் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிரம்மன்ட்ட வந்து, ஏப்பா அப்படி ஒரு வரத்தை கொடுத்து இப்படி கெடுத்து விட்டியாப்பா, நம்மளை போட்டு பொருளாக மிசப்படுத்திடாத அசுரே, இவன்றது எப்படி நம்ம தப்பிக்கிறது? அப்போ தான் சொல்கிறாரு, படைக்கிற வேலை என் வேலை, காக்கிற வேலை மகாவிஷ்ணு வேலை, தீய சக்திகளை அழிக்கிற வேலை சிவனோட வேலை. நீங்கள் என்ன செய்யுங்க, இவர் காத்தாலும் கூட நீங்கள் நேரடியாக சிவன்கிட்ட போங்க, அவர்கிட்ட போய் வரத்தை கேளுங்க. எல்லாரும் போய் சிவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இதற்கு என்ன முடிவு எடுக்கலாம்னு. ஆத்தா பக்கத்தில் ஆதிபராசக்தி இருந்தா, அவங்க காதில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார். அந்த வகையிலே என்ன பண்ணார்னா, அந்த பராசக்தியாகப்பட்டவள் பூலோகத்திலே குறிஞ்சி நில காட்டிலே என்ன பண்ணலாம், ஒரு பிரம்ம ராட்சசினா கணவன் மனைவியாக இல்லற வாழ்விலே ஈடுபடாமல் ஒரு குழந்தை வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு பிரம்ம ராட்சசி அப்படின்ற ஒரு பெண்ணு தவம் இருக்கிறான். அப்போ அன்னை ஆதிபராசக்தி என்ன பண்ணா, கணவன் மனைவி கூடி பிள்ளை பக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு இல்லையா? அப்போ நேரடியாக இந்த ஆதிபராசக்தி குழந்தையாக பிரம்ம ராட்சசிக்கு மடியிலே குழந்தையாக அவதரிக்கிறாள், கர்ப்பத்திலிருந்து வகுத்திலிருந்து வராமல். ஏன்னா கர்ப்பம்னா ஆணோட கூட இருக்கும்ல. அப்போ நேரடியாக அவதரிச்சாச்சு. அவதரித்த உடனே 4 மணி 70 மணிமே எந்த ஒரு ஆம்பளையினுடைய வாடப்படாமல் அந்த நட்டரடு காட்டுக்களை காடகத்தில் வளர்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி வளர்க்கக்கூடிய அந்த அமல் 16 நிறையாத பருவ சொல்லும் இல்லையா, வயதுக்கு குபரியான உடனே இந்த செய்தி, இதற்கிடையிலே அவனுக்கு குறிப்பிட்ட நாள் யார், அந்தியாசுரன் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவலோகத்தில் நாங்கள் போட்ட கணக்கு வருகிறது. அப்போ இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, தவறா போயிரும் இல்லையா? அப்போ இவனை அழிச்சு காட்டணும்ல. இந்த நேரம் நெருங்கிருச்சு. அந்த அடிப்படையிலே நான் தான் போய் நேரம் அந்திகாசுரன் சந்திக்கிறேன். ஏன்னா தீயவராலும் சரி நல்லவளாலும் சரி என்னை சந்திக்கும் பொழுது, நான் சந்திக்கும் பொழுது என்னை தடுப்பதற்கு எவனுக்கு உரிமை கிடையாது. அந்த அளவுக்கு சக்தி படைத்தவன் நாரதன். அது எந்த இடம், காற்று நுழையாத இடத்துல கூட கனகப்பிரிய நாரதன் போய் வருவான் அப்படின்னு ஒரு கதை உண்டு, நிகழ்வு உண்டு. அப்போ அந்திகா தோண்டி, அப்பா நீ எவ்வளோ பெரிய அசுரனாக இருந்தாலும் சரி, அரக்கனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, வேந்தனாக இருந்தாலும் சரி, 7-14 ஆட்டி படைச்சு குறித்து பார்க்குற போடா பூலோகத்தில் ஒரு சாதாரண ஒரு பொம்பளை, ஒரு கிளவி, ஒரு பச்சை பசு மருந்து கொண்டு ஒரு பருவம் முடிஞ்ச ஒரு குமரி பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆள் உலகத்தில் பெரிய பேரலையாக இருக்கா. அவ்வளோ மாதிரி லட்சம் உள்ள பொம்பளை யாருமே இந்த நாட்டில் கிடையாது. முடிஞ்சா நீ அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி பாடுறான் அப்படின்னு நான் தான் போய் சொன்னேன். இந்த செய்தியை சொன்னோன்னே பார்த்தேன், இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை தான் நம்ம விடலாமாடா, நம்ம சக்திக்கு எவ்வளோ பெரிய தேவர்களே என்னை பார்த்து அடிமைப்படும் பொழுது இந்த ஒரு சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்துறான். இப்பொழுதே உன் கண்ணு முன்னால் நாரதரே நான் திருமணம் பிடிச்சி காட்டுறேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி நேரம் வந்தேன், பிரம்மராட்சசி இடையே வனத்துக்கு வந்துச்சான். அப்படி வனத்துக்கு வந்த உடனே இந்த பேரழகியை காண்கின்றான். இதற்கிடையே சிவனுக்கு தெரியும், அவர் தானே அனுப்பினார் தான் பொண்டாட்டியை குழந்தையா போகணும்னு சொல்லி. அப்போ அவர் தான் எப்பொழுது பிரம்மராட்சசன் அழிக்கப்படுகின்றானோ, அந்திகாசுரன் அழிக்கப்படுகின்றானோ, அப்பொழுது உன்னை நான் மனப்பிடிப்பேன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தார்.
ஏன்னா நான் சொன்னீங்களே காதல் ஒரு ரகசியம் சொன்னாருன்னு. ஏன்னா புரிஞ்சாதுன்னா அப்போ நீங்கள் எப்போ சேருவீங்க, நான் உங்கள்கிட்ட எப்போ வந்து சேர்றது? ஏன்னா சக்தி இல்லை சிவம் இல்லை, சிவம் இல்லை சக்தி இல்லை. சிவன் சக்தி புரிஞ்சுட்டா சிவனுக்கு இங்கே வேலையெல்லாம் போயிடும். சக்தி ஆகப்பட்ட இல்லை சிவம் இல்லைன்னு வச்சுக்க வெறும் சவந்தேன். அப்போ நீங்கள் எப்போ நான் வந்து உங்களை அடைவின்னு கேட்க முடியாது அந்த காதலி சொன்னான். அப்போ அந்த அந்தியாசுரன் அழிக்கப்படும் உன்னை நான் கரம் பிடிப்பேன்னு சொல்லுவோன்னே அப்பொழுது வருகிறான் வெகுண்டு எழுந்து போர்ப்படையோடு வந்தவன் என்ன பண்ணுறேன் முதல்ல அதாவது பல்லக்கில் வர்றேன் இவ்வளோ பிள்ளை தானே கல்யாணம் பண்ணி கூட்டி போடலாம்னு. ஆனால் வர 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 என்னாச்சு சொல்கிறா, நீக்கு உனக்கும் எனக்கு சம்மந்தம், நீ அசுரகுல கூட்டம், நான் வந்து சாதாரண புழுவு கூட்டம், உனக்கும் எனக்கு வாழ்க்கையை பொறுத்தாது ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பக்குவமாக பேசலாம் அது மாதிரி பேசுகிறாங்க ஆத்தா யார் ஆதிபராசக்தி. இருந்தாலும் என்ன பண்ண அசுர கொடுத்த காட்ட ஏய் பெண்ணே நான் உன்னை மனமுடிக்க வரும்னு சொல்லி கிட்ட நெருங்க என்னை நெருங்காதே என்னை நெருங்காதே என்னை நெருங்காதே என்று தன்னுடைய உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருவெடுத்து விஸ்வரூபம் எடுக்கிறாள் ஆகாயத்துக்கு பூமிக்காக. அப்படி எடுத்து அவந்திருந்தான் 10-16 கரங்களோடு கையிலே ஒவ்வொரு ஆயுதங்களாக வச்சு காளியாக நீட்லியாக காட்டேரியாக திரிசூலத்தை ஓடி வந்து சக்திகளை விடுத்து விட்டாள். அவளதே ஊர் காக்கக்கூடியவள், உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவள் மகாசக்தி காளியம்மன். அதில் இன்னொரு வார்த்தையும் வந்து உள்ளரங்க கேட்டான், நான் எப்பொழுது இந்த பூலோகத்தில் அப்படி ஒரு வேளை நான் இறப்பொன்று வந்தால் எப்படி கேட்டிருக்கேன் பாருங்க, இவ்வளவு வர வாங்கி நான் அழியக்கூடாது, அப்படி ஒரு வேளை நான் இறப்பு என்று ஏற்பட்டால் எப்பொழுது என்னுடைய ரத்தம் ஒரு சொட்டு பூமியில் விழுகிறதோ அந்த ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து என் போன்ற 100 வீரர்கள் பிறக்க வேண்டும். ஒரு சொட்டுக்கு ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 100 வீரர்கள் அசுரர்கள் பிறந்தா அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய எத்தனை மனிதனுடைய உடம்புல கிட்டத்தட்ட 6 லிட்டர் அப்படி சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு ரத்தம் இருக்கதான் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு அசுரர்கள் பிறப்பது தோன்றுவது. அதுக்காகத்தான் என்ன பண்ணா அவனை அழித்த உடனே இந்த தலையை ஆகப்பட்டது கீழே விழுகாமல் அந்த ரத்தத்தை புறம் குடித்து அந்த தலையும் கீழே விட்டால் அந்த தலையிலேருந்து ரத்தம் சுட்டு வெடிஞ்சிருமே அசுரர்கள் வந்து அந்த அவனுடைய தோன்ற வந்த மண்டைகளில் புறம் மாலையாக தோற்று. அதே காளியுடைய அவதாரத்தை பார்த்தீங்களா என்ன மாலை போட்டிருப்பா மண்டையில் தலைவலம் அசுரர்களை அந்த அசுரனை அந்தியாசுரனை அழித்த மண்டைகளை வர 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 எல்லாம் எடுத்து ரத்தத்தை பூரா குடிச்சுவிட்டு அப்படியே மாலையை போட்டுக்கிட்டா அப்படியே நாக்க 1.5 மலத்துக்கு தொங்கப்பட்டு அகோரியா இருக்கிறான். ஆத்தாடி இவ ஆடுற ஆட்டை நீ தாங்க முடியல. அப்போதே சிவன் பார்த்தாரு, என்னடா சக்தி ஆட ஆரம்பிச்சிட்டா இனி தாங்க முடியாது, இவன் அவளை அழிக்க போய் இவன் கடைசி நம்மளுக்கு வேணாம் வச்சுருவா போல தெரியுது, என்ன செய்யலாம்? அப்போதான் ஒரு சின்ன நிகழ்வு இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த காளி சக்தியினுடைய அவதாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த காளி அவதாரத்துக்கு கீழே அப்படி கால் தூக்கி நிற்பா, அப்படி அவங்க ஓரமாக இருப்பா. இருக்கும் பொழுது பார்த்தா கீழே வந்து ஒரு ஆண் உருவம் படுத்திருக்கும். பார்த்தீங்களா? அது வேற யாரும் கிடையாது, சிவன் தான். என்ன காரணம் அப்படின்னா இப்போ அவ பொண்டாட்டி யாரு சக்தி, இவர் யாரு புருஷன். இதுலேருந்து என்ன தெரியுது, பொம்பளை காலில் விழுந்து ஆம்பளை தப்பிக்கலாம்னு தெரியுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா அவளுடைய இல்லைங்க பொம்பளை வெகுண்டெழுந்து கோவப்படும் பொழுது ஒரு ஆடவனால் கற்றவனால் அடக்க முடியும். ஏன்னா அடிபணிவது தவறில்லை, இது வந்து அடிபணிவதல்ல விட்டு கொடுப்பது. ஏன்னா விட்டு கொடுக்குற குடும்பம் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிற குடும்பம் விட்டு கொடுப்பதில்லை. அப்படி தன் கருவத்தை அனைத்தையும் விட்டு கொடுத்து அத்தா சக்தி நானே உன் புரிச்சை வந்துட்டேன் அப்படின்னு காலு கீழே வந்தானே. அப்போதான் அவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாக இருந்த காடி என்ன பண்ணா, ஆத்தாடி நம்ம புருஷனே கீழே காலில் விழுந்துட்டாரே, இனி வந்து நம்ம கோபப்படுறத கோபத்தை எடுத்து சாந்தமானால் அவள்தான் இன்று நமது பொன்னாகுளம் மண்ணிலே ஊர் காக்கக்கூடிய காளியவனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள், கருணை வழி கொடுத்து கொண்டிருக்கிறாள். என் மகாசக்தி காளி தாயை தொழுது கழகத்தை ஆரம்பிப்போம். நமோ நாராயண. நமது சாமணத்தம் நெடுங்குளத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி கார்த்திக் மற்றும் முருகனா சுரேஷ் மற்றும் கார்த்திக் அவர்கள் இருவர் சார்பாக பொன்னாடி எனது கௌரவப்படுத்திய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா ஆடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா பொன்னாகுள மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் ஊர் காலத்தவள் காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீரும் அம்மா. தூதுவளையலையரைச்சு துண்டை இழத்தான் நினைச்சு. என்னங்க சாமி, நாங்க எல்லாரும் சாமி பாட்டு படிக்கிறோம்னு சொல்லி சந்தோஷமா வாசிக்கிற பயபக்தியோட வாசிக்கிறோம்.
என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு சாமி பாட்டு படிக்கிறோம்னு சொல்லிட்டு தொண்டையில அரைச்சு மண்டையில ஏய் தொண்டையில அரைப்பாங்க புரியாம நீ எதை சொல்லிக்கிட்டு இருக்காதையா? எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். இருக்கிறாரு ராமதாஸ் பெரிய பாட்டில் கெட்டிக்காரு. இருக்கட்டும் அப்புறம் பின்னால் வச்சுக்கிடுவோம், அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் நான் பாடும் பொழுதே ராகத்தை வாசி காட்டினார்ல. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கடவுள் மீது பக்தியாக பாடக்கூடிய ராகம் ரேவதி ராகம். இந்த ராகத்துக்கு பேர். இந்த ராகத்தை முறையாக வாசிக்கிறார், பரவாயில்ல, நல்ல அனுபவம் இருக்கு. நல்ல ரேவதி நல்லா பிடிக்கிறாரு. ரேவதியா? இல்லை ரேவதி ராகத்தையா? ரேவதிங்கிற மசே இல்லையே பிடிக்கும். நீங்கள் வேற அப்படி இல்லைங்க. ராகத்தை பிடித்து காட்ட பொழுது அதில் எல்லா பாட்டு வரும் தொட்டு காட்டுங்க இல்லையா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டேன், தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டேன். அதனால நீங்க தெரிஞ்ச தொழில தொட்டுட்டீங்க, விட்ட விடல இல்ல. அப்ப நான் தெரியாத தொழில தொட மாட்டேன்ல, நானும் தெரிஞ்ச தொழில விட்டுறக்கூடாது இல்லையா? பிடிங்க. சரிமபனிசா சனிபமரீசா ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போட்டி போட்டி கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகள் வாழும் வீடாறு முகம் பார்த்து கிணங்கும் வீடாறு மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவான். இவனுக்கு அந்த ஆடவன்காருக்கு மிருதங்காரத்துக்கு என்ன நீ குடிக்க தண்ணி பாட்டில் எடுக்கும் போது என்ன பண்ண? இப்படி தண்ணி கட்டு இப்படி தட்டி காட்டுறீங்க. யாருங்க என்னை பார்த்தா நான் உங்களுக்கு நக்கல் நையாடிமா இருக்கா? நீங்க மரத்தை நான் ராகத்துல இந்த பாட்டு வரும்னு அவர் வாசிக்கிறான், நான் பாடுறேன். நீங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவேன் நீங்க பாடுறீங்க. அவன் சரக்க ஊத்துவேன் தண்ணி ஊத்துவேன். ராவா போயிருதுல. ஏன்னா இந்த ராகுல என்ன இந்த பாடா படுத்துறீங்க? அப்படிங்க இந்த ராகத்துல எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானது சொல்லலாமா? எங்களுக்கு குறை உண்டு இதனை நான் அழுது கொள்ளலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தல் செல்ல மகள் வாழலாமா? காளி மகவாய் தருமாறி அபிராமியேன் பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீழும் மனதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா?